தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பு வடிவம் வரதராசன் ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம். ஒரு பாடல் அனுப்பிச்சிருக்கீங்க. அந்த பாடலுக்கு என்ன பொருளாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. சிற்றடியனுடைய சிற்றறிவுக்கு தெரிந்த வகையில் இங்கு பதிவு செய்கிறேன். அந்த பாடல் தாங்கள் அனுப்பிய பாடல் என்னன்னா, தீபம் எல்லாம் கடந்து இருள் சேர் நிலம் சாரப் போவீர். தீபம் எல்லாம் கடந்து இருள் சேர் நிலம் சாரப் போவீர். சிறிது பொழுதிருந்தாலும் திண்ணம் எங்கே அழிவீர். சாபமுறா முன்னோ அறிந்து ஓடுமினோ என்னைத்தான் அறியீர். தனித்தலைவன் தலைப்பில்லை நானே. இப்போ முதல் வரி பார்ப்போங்க. தீபமெல்லாம் கடந்து இருள் சேர் நிலம் சாரப் போவீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதில் தீபம் எல்லாம் கடந்து இருள் சேர் நிலம் சாரப் போவீர் அப்படின்றது, இங்கே தீபம்ன்றது ஒளி இருள், ஒளி இருள், அதாவது ரெண்டும் எதிரான ஒரு பொருளை வச்சு இது பண்ணுறாரு. ஒளின்றது இங்கே என்னன்னா நம்முடைய ஞான வடிவம், ஆத்ம ஒளி, ஆத்ம ஞானம், அருட்ஜோதி, அந்த ஒரு அதுதான் நம்முடைய உண்மையான ஒரு அகவடிவம். அதனால்தான் தீபமெல்லாம் கடந்து அப்படின்னும் போது நாம் உண்மையிலேயே அந்த இடத்துல தான் இருக்கோம். புறத்தில் இதில் தான் ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசத்தை நாம் கவனிக்கணும். அதாவது இருள் சேர் நிலம்லாம் கடந்து தீப நிலை அடையிறது முன்னொரு பழைய சமய மத மார்க்கங்களாகும். இது வள்ளல் பெருமான் சொன்னது, முத்தி என்பது நிலை முன் உரு சாதனம் அத்தகவென்ற நற்பெரும் ஜோதி. அதாவது முத்தி என்பது சுத்த சன்மார்க்கில் முடிவில் கிடைக்கக்கூடிய ஒன்று அல்ல. முத்தி என்பது இறைவனோடு நாம் இயற்கையிலேயே அத்துவிதமாக அனாதி காலமாகவே நாம் இறைவனோடு தான் இருக்கிறோம். ஆன்மாவுக்குள்ளத்தான் இறைவன் இருப்பார். ஆன்மா இறைவனோடு தான் இருக்கும். அதனால் இறைவனும் நாமளும் அத்துவிதமாக இருப்பது இயற்கை. அந்த இயற்கை உண்மையை விசாரத்தால் அறிந்து அந்த நிலை நிற்றல் தான் முக்தி. அதனால் முக்தி என்பது சுத்த சன்மார்க்கத்தில் சத்விசார ஞானத்தினாலே முதலிலேயே நம்ம பெற்றுக்கொள்வது தான் அந்த முக்தி நிலை. இப்போ அந்த நிலையில் தான் நாம் இருக்கோம். முக்தியே அடையாவிட்டாலும் கூட முக்தி நிலை என்பது தான் ஆன்மாவுடைய இயற்கையான உண்மை நிலை. நம்ம அந்த ஆன்மாவை பற்றி நமக்கு தெரியாது, அறியலை அப்படின்னாலும் சரி, ஆன்மான்னு ஒன்று இல்லை அப்படின்னு வாதம் செஞ்சாலும் சரி, இருக்குதுன்னாலும் சரி, தெய்வம் இல்லைன்னாலும் சரி, அது கற்பனைன்னு சொன்னாலும் சரி, தியானத்தில் ஒன்றுமே அனுபவம் ஆகலைன்னு சொன்னாலும் சரி, அப்படி சொல்கிறது அந்த அனுபவம் யாருக்குன்னா அந்த ஆன்மாவுக்கு தான். இவ்வளவும் சொல்கிறது கூட அந்த ஆன்மா இருந்தால் தான் இவ்வளவையும் சொல்ல முடியும். அது அங்கிருந்தான் வருது. அதனால் நம்முடைய இயல் உரு எதுன்னா அந்த ஆன்மாவாகிய அருட்ஜோதி வடிவம். அந்த இது நம்ம கடந்து கீழிறங்கி வந்துட்டுருக்கோம். எங்கே வந்திருக்கோம்? இருள் சேர் நிலம். நிலம்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உடம்பு தான் நிலம்னு சொல்லிட்டு சரவணதாஸ் சாமி சொல்லுவார். இதில் சிறுவாசகத்தில் மணிவாசகர், நிலந்தன் மேல் வந்தருளி நீல் கழல்கள் காட்டி. நிலந்தன் மேல் வந்தருளின்னா இந்த ஊனுடம்பு ஆலயமாக கொண்டு இந்த ஆலயத்திலே ஆண்டவர் எழுந்தருளியுள்ளார். ஆக நிலம்ன்றது இந்த மண்ணுருவாகிய அந்த உடலே நில உடம்பு, மண் உடம்பு, மண்ணுரு. அதனால் இருள் சேர் நிலம் சாரப்போவீர்னா, அதாவது தேகமே நான் என்ற உணர்வுக்கு கீழிறங்கி விடுதல். அதாவது உண்மையிலிருந்து நழுவி உண்மையல்லாத இந்த பொய்யான மண்ணுறவையே
தன்னுருவாக கொண்டு நிற்றல் தான் அந்த தீபமெல்லாம் கடந்து அந்த ஒளிநிலை கடந்து அக ஒளிநிலையெல்லாம் விட்டு நழுவி அந்த இருள்மயமான பொய்யான நான் இருக்கிறேன் என்ற அந்த தேக உணர்வில் நம்ம இறக்கி விடப்பட்டிருக்கிறோம் மாயையினால், அஞ்ஞானத்தினால. அதனால் அந்த அக ஒளி நிலையிலிருந்து அங்கிருந்து விட்டு விலகி நழுவி தேகமே நான் என்ற நிலைக்கு வரக்கூடாது. அது இந்த ஒரு தேகம் நான் என்ற உணர்வு நிலை தான் இருள் சேர் நிலம். இதை சார்ந்து விடாதீர்கள், தேக நிலையை சார்ந்து விடாதீர்கள். அதாவது தேகப்பற்று அற்று நிற்க வேண்டும். இதைத்தான் திருவள்ளுவர் சொல்லும்போது சார்பு உணர்ந்து சார்பு கட ஒழிகள் சார்தரா சார்தரு நோய். அதாவது அந்த மெய்ப்பொருளானது நமக்குள் நாமாய் சார்ந்து உள்ளதை அறிந்து கொண்டு நாம் புறநிலையை சாரக்கூடாது. சார்புணர்ந்து சார்பு கட ஒழிகள். இந்த மண்ணுருவை நாம் சார்ந்திருக்கிறோம், அது நம்மை சார்ந்திருக்கிறது. அதனால்தான் நம்ம தேக உணர்வில் இருக்கோம். அதனால் இந்த நிலைக்கு வரக்கூடாது அப்படின்றார். அது என்ன ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாருன்னா, அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த சாதனத்தெல்லாம் அப்புறம் செஞ்சுக்கலாம், இன்னும் நாள் இருக்குன்னு சொல்லிட்டு சிறிது பொழுது இருந்தாலும், இந்த தேக உணர்வில் சிறிது பொழுது இருந்தாலும் மரணம் என்கின்ற சாபம் எப்போ வரும், எந்த நொடியில் வரும், அடுத்த கணம் நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமான்னு சொல்ல முடியாது. அதனால்தான் நீங்கள் திண்ணம் இங்கே அழிவீர். இங்கேன்னா இந்த தேக நான்ற உணர்வில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக அழிந்து போயிடுவோங்க. இதை கடந்து போங்க. அதுதான் தனு கரணாதிகள் தாம் கடந்து அறியுவோர் அனுபவமாகி அற்பெருஞ்சோதி. திண்ணம் இங்கே அழிவீர். ஆக இந்த தேக உணர்வில் இருந்தீர்களானால் நிச்சயமாக அழிந்து படுவீர்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் பொய்பிடித்தார் எல்லாம் புறத்திருக்கின்ற பாடல் இதை தான் சொல்கிறது. அதை பொய்பிடித்தார் எல்லாம் புறத்திருக்கேன்னா நம்ம புறத்தில் இருக்கிறோம். உண்மையான நம்முடைய அகநிலையை விட்டு நழுவி புறத்திலே இந்த மண்ணுருவை எண்ணுருவு என்று கொண்டிருக்கின்றோம். இதுதான் நிலம் சார போவீர். அப்படி போயிடாதீங்க, இந்த தேகம் நானுன்ற உணர்வை நீக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் அந்த ஒரு பாடலில் புன்புலால் உடம்பின் அசுத்தமும் இதனில் புகுந்து நான் இருக்கின்ற புணர்ப்பும் என்புலா மணியே எண்ணி நான் எண்ணி ஏங்கிய ஏக்கம் நீ அறிவாய் அப்படின்றார். அதனால் இந்த புன்புலால் யாக்கையே நான் என எண்ணுவது தான் மிகப்பெரிய குற்றம், தவறு, பிழை. அதனால் இந்த பிழை செய்தால் நாம் தவறு செய்தால் நாம் தவறி போகிறோம் என்பது தான் இதனுடைய கருத்து. அதனால் ஞானசபை தலைவனுக்கு முதல் பிள்ளை நான் சொல்லுகிறேன், தலைப்பிள்ளை நான் சொல்லுகிறேன். அதனால் இந்த கருத்தை எடுத்துக்கிட்டு நான் சொல்கிற பேச்சை கேளுங்கன்றார். தயவு. நன்றி ஐயா. வந்தனம்.